எழுந்தோம் முன்னம் நாம், எழுந்தோம் எப்போதும், பிரிந்தோம் முன்னம் நாம், இணைந்தோம் எப்போதும். இப்பொழுது வரும்போது காதில் ஒலித்து கொண்டிருந்த மூப்பில்லா தமிழ் பாடல் தாமரையின் வரிகளில், மூப்பில்லா தமிழில் ஒரு பட்டிமன்றத்தை வசந்தத்தின் சொந்தங்களுக்காக இந்த சித்திரை புத்தாண்டில் கொண்டு வந்திருக்கிறோம். அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு உலகம் முழுக்க எப்படியோ இலங்கைக்கு முக்கியமானது. தமிழர்களும் சிங்களவர்களும் எல்லா மக்களும் இணைந்து கொண்டாடும் ஒரு பெருவிழா இது. எமது வரலாற்றில் முக்கியமான பண்டிகை இது. இந்த பண்டிகையில் ஒரு பட்டிமன்றத்தோடு உங்கள் முன்னால் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த பட்டிமன்றம் இன்றைய காலத்தில் தொலைக்காட்சியில் பார்ப்பீர்கள், இணையத்தில் பார்ப்பீர்கள், சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு பார்ப்பீர்கள், எல்லா வழிகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தலைப்பு என்ன? உங்களிடையே ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பட்டிமன்றத்தின் தலைப்பு. இன்றைய தலைப்பைத்தான் நீங்கள் உங்களுக்குள்ளும் நண்பர்களுடனும் பயணம் போகும்போதும் அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் பண்பாட்டு நிகழ்வுகளிலும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், விவாதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம், சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்பினை சீராக்குகின்றதா, சிதைக்கின்றதா? இது உங்களுடைய தலைப்பு. உங்கள் மனங்களின் பட்டிமன்றத்தை இன்று இங்கே பேசுவதற்காக இரண்டு அணியினர் வந்திருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்பினை சீராக்குகின்றது என்று பேசுவதற்கு என்னுடைய வலது பக்கத்தில் ஒரு அணியினர் காத்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்பினை சிதைக்கின்றது என்று வாதிடுவதற்காக எனது இடது பக்கத்தில் இன்னொரு அணியினர் காத்திருக்கிறார்கள். இன்று இந்த இருவரும் எடுத்துரைக்கும் கருத்துக்களிலிருந்து உங்கள் பட்டிமன்றத்தின் இன்றைய முடிவினை நாம் எட்டுவோம். அதற்கு முன்னால், இந்த சமூக வலைத்தளங்கள் இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் சொல், ஒரு கலைச்சொல், இணையத்தினுடைய ஒரு படைப்பு, இணைய தொழில்நுட்பத்தின் மூலம் எமக்கு கிடைத்த ஒரு புது வரவு, கொஞ்சம் பழைய வரவும் தான். ஏறத்தாழ 2000ஆம் ஆண்டு புதிய நூற்றாண்டுக்குள் நாங்கள் வருகின்ற போது இணையம் தன்னுடைய 2ஆம் தலைமுறையை எட்டிவிட்டது. வெப் 2.0. இந்த 2ஆம் தலைமுறை இணையம் எமக்கு கொடுத்த புதிய வாய்ப்புகளுள் ஒன்றுதான் இந்த சமூக வலைத்தளங்கள். மெல்ல தவழ்ந்து புதிய புதிய சாத்தியங்களை இனங்கண்டு மெல்ல மெல்ல முன்னேறி விருத்தி கண்டு இன்று எல்லோருடைய கைகளிலும் மனங்களிலும் வாழ்க்கையிலும் பின்னி பிணைந்து போயிருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்கள். முன்னர் நம்மிடமெல்லாம் இணையம் இருக்கவில்லை. எங்கேயாவது இணையம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நாங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தினோம். இணையப்பெருக்கத்தை தொடர்ந்து கைக்கருவிகளினுடைய பெருக்கம் எல்லாம் வந்த பிறகு சமூக வலைத்தளங்கள் எம்முடைய பைகளுக்குள் இருந்து கொண்டு, கைகளுக்குள் இருந்து கொண்டு, தலையணைக்கு கீழே இருந்து கொண்டு எம்மை தட்டி கூப்பிட்டு தம்மோடு பிடித்து இழுத்து இணைத்துக் கொள்கின்றன. சமூகத்தை விட்டு பிரிந்திருக்க முடியுமோ என்னமோ, சமூக வலைத்தளங்களை விட்டு பிரிந்தே இருக்க முடியாத ஒரு நிலையில்தான் சமூக வலைத்தளங்களை பற்றிய ஒரு பட்டிமன்றத்துக்கான தேவை வந்துவிட்டது. சமூகத்திடம் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. சமூகம் காலகாலமாக தனக்கென்று ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு அதன் மூலம் இயங்கி வருகிறது. சமூகத்தினுடைய இயக்கத்துக்கு அது தேவை. உடலின் இயக்கத்துக்கு நம்முடைய சுவாச கட்டமைப்பும் சமிபாட்டு கட்டமைப்பும் இனப்பெருக்க கட்டமைப்பும் எப்படியெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்படி இந்த சமூகம் இயங்குவதற்கு இந்த கட்டமைப்புகள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த ஒரு தொகுதியாக இயங்குகிறது சமூகத்தின் கட்டமைப்பு. மனிதர் சமூக விலங்குகள். மனிதரால் தனித்து வாழ முடியாது. மனித கூர்ப்பே மனிதரை சமூக விலங்காகத்தான் உருவாக்கி இருக்கிறது. மனித கூர்ப்பே மனிதர் சமூக விலங்காக இருந்ததனால்தான் உருவாகி இருக்கிறது. அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை இந்த சமூக வலைத்தளங்கள் சீராக்குகின்றனவா, சிதைக்கின்றனவா? பார்த்து விடுவோம். இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்பினை சீராக்குகின்றன என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய தலைவர் யதுஷா
இப்பொழுது வருகிறார். வாருங்கள். வசந்தம் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்புக்குள் நுழைகிறேன். இன்று எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்பை சீராக்குகிறது என்பதாகும். இன்று சமூக வலைத்தளங்கள் மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒன்றாக மாறிவிட்டது. நாம் அன்றாடம் ஃபேஸ்புக், வைபர், வாட்ஸ்அப் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய பெரும் சக்தியை கொண்ட இந்த சமூக வலைத்தளங்கள் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி சமூக கட்டமைப்பை சீராக்குகிறது. நடுவர் அவர்களே, இன்று இளைஞர்களுக்கு காணப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுவது வேலையில்லா திண்டாட்டம். அதனை தீர்த்து வைக்கின்ற ஒரு சமூக வலைத்தளமாக லிங்க்டின் காணப்படுகிறது. எம்முடைய அடிப்படை தகவல்களையும் அதில் பதிவேற்றுவதன் மூலம் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எமக்கு கிடைக்கிறது. இங்கே அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்படுகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடயம். இன்று சுய தொழில் செய்வோரை எடுத்துக்கொள்வோமே, அவர்கள் தங்களுடைய தொழிலை தங்களை சுற்றியுள்ளவர்களிடம் மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விளம்பரப்படுத்தல்களுக்கான செலவை கூட இன்று சமூக வலைத்தளங்கள் குறைத்திருக்கின்றன. ஒரு சிறுவனொருவன் தன்னுடைய தாய் தைக்கின்ற புத்தகை தொடர்பான வீடியோவை சமூக வலைத்தளம் எங்கும் பகிர்ந்திருந்தமை நாம் அறிந்த விடயம். இப்படி தேவை இருப்போரும் தேவையை நிறைவு செய்வோரும் ஒன்றாகி கிடக்கின்ற ஒரு இடமாக சமூக வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டுமென்றால் உடனே ஒரு அமைப்பினை ஆரம்பித்து அது தொடர்பான கணக்கினை சமூக வலைத்தளத்திலே ஆரம்பிக்கிறார்கள். தேவையானோருக்கு உதவி போய் சேருகிறது. ஏன் கொரோனா பேரிடர் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று இருந்தது. தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாமா, எந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது? அப்போது ஐ எம் வேக்சினேட்டட் என்று சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கை ரெண்ட் செய்தார்கள். மக்களுக்கு தெளிவு கிடைத்தது. வைத்திய நிபுணர்கள் கொரோனா தடுப்பூசி தொடர்பான சந்தேகங்களை தீர்ப்பதற்காக பல வீடியோக்களையும் பதிவுகளையும் விட்டார்கள். இப்படி தெளிவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு தளமாகவும் சமூக வலைத்தளங்கள் காணப்படுகின்றது. அடுத்து இன்று நாம் எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் அதற்கு ஒரு நியாயத்தை தேடுகிறோம். அந்த நியாயம் கிடைக்கின்ற இடமாகவும் அதற்கான குரல் கொடுக்கின்ற இடமாகவும் சமூக வலைத்தளங்கள் தான் காணப்படுகின்றன. சாதாரணமாக ஒருவரிடம் கேட்டால் நடக்காத விடயம் கூட அதனை காணொளியாகவோ எடுத்து பதிவாகவோ இடும்போது எமக்கு நியாயம் கிடைக்கிறது. ஒரு சிறுவனொருவன் தன்னுடைய தாய் அடைத்து துன்புறுத்தப்பட்டதை காணொளியாக இட்டு சமூக வலைத்தளம் எங்கும் பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. பாகிஸ்தான் நாட்டிற்கு இலங்கை யுவதியொருவர் சென்று வெற்றி பெற்று வந்தார். இது நம்மில் எத்தனை பேருக்கு எப்படி தெரியும்? நடுவரவர்களே, அதனை நாங்கள் பத்திரிகைகளில் வாசித்தா தெரிந்து கொண்டோம். அல்ல பல கதைகளை சொல்கின்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் நமக்கு சொன்னார்களா? இல்லை, நாம் தான் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சொன்னோமா? இல்லை, சமூக வலை புத்தகத்தில் தான் அதனை பார்த்தோம், பகிர்ந்தோம், வியந்தோம், பாராட்டினோம். இப்படி இலைமறை காயாக இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு தளமாகவும் இன்று சமூக வலைத்தளங்கள் தான் காணப்படுகின்றன. கொரோனா தொற்று காலத்திலே உலகமே முடங்கி கிடந்த போது ஒரு சமூக கட்டமைப்பிலே இயங்கிய ஒரே ஒரு தளம் என்றால் அது சமூக வலைத்தளம்தான். ஏனென்று இன, மத, மொழி, கலாச்சார பேதமின்றி நாட்டில் உள்ள அத்தனை பேரும் எதற்காக நிற்கின்றோம்? சிலிண்டருக்காக வரிசையில் நிற்கின்றோம். அங்கே எங்கே சிலிண்டர் கிடைக்கிறது, என்ன விலையில் கிடைக்கிறது, எந்த நிறத்தில் கிடைக்கிறது என்றெல்லாம் பதிவுகளை இட்டு கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு நேரம் வெயில் குடித்தோம், எத்தனை புழுதிகளை வாரியடித்தோம் என்றெல்லாம் பதிவுகளை இட்டு ஒரு பொது பிரச்சனைக்கு இன்று சமூக வலைத்தளத்திலே தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த களத்தை எமக்கு சமூக வலைத்தளங்கள் தான் அமைத்து கொடுத்திருக்கின்றன. இன்று அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் நாம் நேரடியாக சந்திக்கின்ற மனிதர்கள் நமக்கு பிடிக்காதவர்களாக இருக்கலாம், நமக்கு பொருத்தமற்ற விடயங்களை சொல்பவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை கடந்துதான் போக வேண்டும். ஆனால் சமூக வலை புத்தகத்தில் அப்படி அல்ல. எமக்கு தேவையற்றது, எமக்கு பொருத்தமற்ற விடயங்களை நாம் தவிர்த்துவிட்டு செல்வதற்கான அத்தனை வசதிகளும் சமூக வலைத்தளங்களிலே காணப்படுகிறது. இப்படியாக ஒரு தனிநபரை, ஒரு குடும்பத்தை, சமூகம் சார்ந்த நிறுவனங்களை பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்பை சீராக்கி கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி யதுஷா. யதுஷா உண்மையில் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொன்னார். இந்த பெருந்தொற்று காலத்தில் ஊரே முடங்கி, உலகமே முடங்கி, முடக்கப்பட்டு கிடந்த நேரத்தில், உண்மையான மெய்யான சமூக கட்டமைப்பெல்லாம் முடங்கி போயிருந்த நேரத்தில் ஒரு சமூக கட்டமைப்பாக இயங்கியதே சமூக வலைத்தளங்கள் தான். சமூக கட்டமைப்பின் மெய்யான சமூக கட்டமைப்பின் முடக்கத்தில்
சமூக வலைத்தளங்கள் ஒரு சமூக கட்டமைப்பாக சீரோடு இயங்கி இருக்கிறது என்று உதாரணங்களோடு சொன்னார். அது ஒரு முக்கியமான கருத்தாக இன்றைய தலைப்பில் வந்து நிற்கிறது. மற்றது அந்த பதக்கம் பெற்ற மாணவி பற்றி நான் பார்த்த பதிவை போட்டவர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான். யதுஷா அவருடைய தலைமை உரைக்கு நன்றி. அடுத்து ஒரு தரப்பு தன்னுடைய தலைமை உரையை முடித்து விட்டது, அதுவும் ஆணித்தரமாக முன்வைத்து விட்டது. இனி சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்பை இவர்கள் சொல்வது போல ஒன்றும் சீராக்கவில்லை, அது உண்மையிலேயே சிதைக்கிறது என்று பேசுவதற்கு என்னுடைய இடது பக்கம் இருக்கும் அணியிடமிருந்து அதனுடைய தலைவர் லுக்ஷாயினி வருகிறார். வாருங்கள் லுக்ஷாயினி. அனைவருக்கும் வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இந்த சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்பை சிதைக்கின்றன அப்படின்ற பக்கத்துக்கு. நான் நடுவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடுவரே, நீங்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, உங்களை வெளிப்படுத்த வேண்டி இருக்க அந்த இடத்துல. அப்படிங்கிறப்போ நீங்கள் உண்மையாக தான் இருக்க வேணும். நீங்கள் உங்களை வெளிப்படுத்த தேவையில்லை. நீங்கள் எந்த பேரையும் பயன்படுத்தலாம், எந்த ஒரு முகத்தையும் பயன்படுத்தலாம், எதுவும் பேசலாம்ன்றப்போ உங்களுடைய அடிப்படை அறத்தை நீங்கள் பின்பற்ற தவறுறதுக்கு முயற்சி செய்யலாமா முடியாதா? முயற்சி செய்வீர்களா முடியாது இல்லையா என்று கேட்க இல்லாத வரைக்கும் உங்களுடைய கேள்விக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான பெரிய தளத்தை தான் இன்றைய சமூக வலைத்தளங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன என்ற முதல் கருத்தை நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு சமூக கட்டமைப்பு என்றது தனியாக அது ஒரு சமூகம் என்றது மட்டுமல்ல, அது ஒப்பந்தங்களால் உருவானது, நம்பிக்கையால் உருவானது, உணர்வுகளால் உருவானது, சில கலாச்சாரங்களால், மொழியால், இனங்களினால், வாழிடங்களின் அடிப்படையில், அவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல், இப்படி எத்தனையோ விஷயங்களை ஒன்றிணைச்சது தான் ஒரு சமூகம். அந்த சமூகம் நிறைய பிணைப்புகள், வித்தியாசமான பிணைப்புகள், வித்தியாசமான அறங்கள், கோட்பாடுகள், வாழ்வியல், இது எல்லாத்தையும் வச்சு தான் கட்டமைஞ்சிருக்கு. இந்த கட்டமைப்பை இடையில ஒரு விஷயம், அதாவது நீங்கள் அந்த கட்டமைப்பை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பை ஒரு விஷயம் உங்களுக்கு தருகிற பொழுது அது எப்படி சமூக கட்டமைப்பை காப்பாற்றுறதுக்கு தான் வழிவகுக்கும் என்று சொல்ல முடியும். இயற்கையிலேயே மனிதன் ஒரு காட்டு மிராண்டி அப்படி என்று சொல்லலாம். மனிதனுக்குள்ள எப்படியுமே அந்த அடிப்படை இயல்புகள் இருக்கு. நீங்களே உங்களை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கின்ற வன்மங்கள் உங்களை அறியாமலே வெளியில வரும். இதையும் நடுவரை பார்த்து கேட்கல தானே? நிச்சயமா இல்லை. அந்த வன்மங்கள் வெளியில வருகின்ற பொழுது அந்த வன்மத்தை வெளிக்கொணர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா அந்த வாய்ப்பை நீங்க விட்டு வைப்பீங்களா? நிச்சயமா இல்லை. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் முக்கால்வாசி நடக்கிறது இந்த விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இது எப்படி சமூக கட்டமைப்பை கட்டி எழுப்பும் என்று சொல்றீங்க? இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு அரசு தொலைக்காட்சி எடுப்போம். ஒரு தொலைக்காட்சி ஒரு விஷயத்தை ஒளிபரப்பும் பொழுது நிறைய விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். அவங்க யார், அவங்கள பார்க்கின்ற அந்த நேர்கள் அப்படின்றத கருத்தில் கொள்ளணும். அவங்க யாருக்கு அந்த விஷயத்தை சொல்லுறாங்க அப்படின்ற தொடர்பாக கருத்தில் கொள்ளணும். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரு தொலைக்காட்சி கருத்தில் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் அப்படி எந்த வரையறையும் இல்லை நடுவர்களே. நீங்கள் எதை வேணாலும் போடலாம், அதை யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் கையாளலாம் என்கின்ற ஒரு திறந்த வழி இந்த சமூக வலைத்தளங்களில் இருந்துட்டு இருக்கு. இது யாரை போய் அணுகுதுன்றே தெரியாம நிறைய சிறுபிள்ளைகள் அணுகிக்கொண்டு இன்றைய இளம் சமுதாயம் இந்த சமூக வலைத்தளங்களால எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்றத நாங்கள் தினமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வயதுக்கு உட்பட்ட அந்த மழலை பருவத்தையே அவங்க இல்லாமல் ஆக்குற அளவுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் அந்த கட்டமைப்பை சேர்த்து கொண்டிருக்கு. இந்த சமூகத்துல குழந்தை என்றதும் ஒரு சமூகம், அந்த சமூக கட்டமைப்பு அங்கே சிதைஞ்சிட்டு தான் இருக்கு. இது தவிர்த்து இந்த சமூக கட்டமைப்பில் அடுத்த அரசியல். ஒரு நாடு தான் நினைக்கிற விஷயத்தை நடத்தணுமெண்டா அல்ல தான் நினைக்கிற விஷயத்தை கையகப்படுத்தணுமெண்டா அதற்கு சமூக வலைத்தளங்களை ஒரு ஆயுதமாக்குது. உதாரணமாக சொல்ல போனால் எங்களுக்கு கர்னல் கடாபியுடைய கொலை பற்றி தெரியும். அந்த சம்பவம் அப்படி நடந்தது. ஒருவர் அந்த இடத்துல மாம்பழம் வித்துட்டு இருந்தார். திடீரென்று அந்த மாம்பழம் வித்து ஒருத்தர் செருப்பால் அடிச்சிட்டார். படிச்ச எனக்கு இதுதான் நிலையாண்டு அவர் தீக்குளிச்சு கொண்டார். அதை ஒரு நாடு பயன்படுத்தி கொண்டது. அது சமூக வலைத்தளங்கள் எங்கேயுமே பரவலானது. மக்கள் எல்லாம் கூடி அந்த மன்னரை, அந்த நாட்டினுடைய தலைவரை அடிச்சே கொண்டுட்டாங்க. இந்த இடத்துல என்ன நடந்தது என்பது தொடர்பாக சரியா ஆய்வு செய்யப்படையல.
அது மட்டுமல்லாமல் கர்னல் கடாஃபியால் அந்த நாட்டுக்கு செய்யப்பட்ட எக்கச்சக்கமான நன்மையான விடயங்கள் அதற்கு பிறகுதான் வலைத்தளங்களில் வரவே ஆரம்பித்தது. எனவே உடனடியாக முடிவெடுத்தல். இந்த ஜொமேட்டோ நிகழ்வு வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு விஷயம் நடந்துட்டா உடனே சமூக வலைத்தளத்தில் போடுறோம், அது உண்மை பொய், அதை நாங்கள் செய்யறதுனால என்ன விளைவு வரும் எதையுமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம், பொங்கிடுவோம். அந்த பொங்கலின் விளைவாகத்தான் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். சில சொல்லலாம், இந்த சமூக வலைத்தளங்களானது ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்திருக்கு. உண்மையாவே இங்க பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இந்த சமூக வலைத்தளங்களாலேயே மறைக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். எத்தனையோ வன்முறைகளை எத்தனையோ நடிகைகள் மறைச்சிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ கொலைகளை ஏதோ ஒரு விசர்த்தனமான அல்லது ஒரு விளையாட்டுத்தனமான விஷயத்தை மக்கள் கவனிக்கிறதன் விளைவா திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் இதே சமூக வலைத்தளங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கு. அப்படி இருக்கிற பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் எப்படி இந்த சமூக கட்டமைப்பை வந்து சீர்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்குள்ளே இருக்கிற இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகங்களை பாருங்கள். நாங்கள் என்ன பேசுகிறோம், சமூகத்துக்குள்ளே என்னத்தை சொல்கிறோம், எங்களுக்கு என்ன எல்லாம் தோணுதோ அதை எல்லாத்தையுமே எழுதி விடுறோம். அது சரி பிழை, அதுக்கான பொறுப்பு இப்படி எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு எல்லையற்ற ஒரு வரையறையற்ற ஒரு கட்டமைப்புக்கு அப்பாற்பட்ட அறம் பிறழ்கின்ற அதற்கு வாய்ப்பளிக்கின்ற ஒரு தளமாக இன்றைய சமூக வலைத்தளங்கள் மாறிட்டுது. அது இறுதியாக சொல்லணுமெண்டா யதுஷாக்கா சொன்னால், நாங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் சமூக வலைத்தளம் தருமா. நான் இப்போ ஒரு சமூக வலைத்தளத்துக்குள்ளே போனால் ஒரு அட் வரும், அது எனக்கு தேவையே இருக்காது, நானும் 4-5 தரம் தட்டி விடுவேன், மறுபடி அது பிளிங்க் ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி நாங்களே அந்த அப்பை தட்டி உள்ளே போயிடுவோம். இது எனக்கு தேவையில்லை என்று தெரிந்தும் அந்த சமூக வலைத்தளம் தன்னுடைய வியாபாரத்திற்காக இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்குகிற இந்த வலைத்தளங்களுடைய நோக்கம் மக்களை இணைப்பது மட்டுமல்ல, அதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய லாபம் பெறுகின்ற அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்புக்கு நாங்கள் தான் ப்ரொடக்ட். எங்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டுதான் இந்த சமூக வலைத்தளங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதுவுமே தெரியாம நாங்கள் வந்து இதால பிரபலமாகிறோம், எங்களுக்கு இதால நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது, இந்த லைக் கமெண்ட் இதனால ஏற்படுகின்ற மோகம், இது வழியா ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள் இன்றைய காலகட்டத்தில் அதிகரிச்சிட்டு இருக்கு. உங்களுடைய ஆதங்கம் வந்து மிகவும் பயங்கரமாகத்தான் இருக்குது. அந்த சமூகத்தை சிதைக்கிறதுல இருக்கிற ஆதங்கம் அது. ஆனால் நேரம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கறதில்லை. முடிச்சிருங்க. எங்களை ஒரு ப்ரொடக்டாக குறிப்பிட்ட நிறுவனங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி பயன்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனித சமூகம் ஒருபோதும் தம்முடைய கட்டமைப்புக்குள் இனியும் வந்து சீர்பட்டு இருக்க வாய்ப்பில்லை இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கின்ற வரை. ஆகவே சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்பை சிதைக்கின்றன என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி லுக்ஷாயினி. உண்மையிலேயே இந்த அணியினுடைய தலைவர் அந்த சமூகம் சிதைகின்ற வேகம் என்ன என்பதை அந்த தலைவருடைய பேச்சில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமான ஒரு கருத்து என்று சொன்னார், சமூக கட்டமைப்பு என்பது தனக்கான சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை வைத்திருக்கிறது. மெய்யான சமூக கட்டமைப்பு என்பது சில இடங்களுக்கு இங்கே உண்மையிலேயே எல்லாருக்கும் அணுக்கம் கிடையாது, சில வேலைகளை செய்வதற்கு எல்லோருக்கும் அணுக்கம் கிடையாது. ஆனால் இந்த மெய்நிகர் சமூக வலை அமைப்பு என்பது அந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளை திறந்து விடுகிறது. அங்கே புதிய அணுக்கங்கள் கிடைக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சமூகம் கொண்டிருந்த சில பாதுகாப்புகளை மீறி செயற்படுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து விடுகிறது. அதனால் அது சமூகத்தினுடைய கட்டமைப்பினை சிதைக்க பார்க்கிறது, அதை பாதுகாப்பற்றதாக மாற்ற பார்க்கிறது. இந்த விடயத்தை இது மிகவும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய இந்த விடயத்தை அணியினுடைய தலைவர் லுக்ஷாயினி எடுத்து சொல்லிவிட்டு போயிருந்தார். அதை தாண்டியும் பல விடயங்களை சொன்னார். அதை அடுத்தடுத்து அவருடைய அணியினர் கொண்டு போவார்கள். இப்போது மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் எங்களுடைய வலது பக்க அணியினர். அடுத்து ஜெனுஷன் வருகிறார். பார்ப்பதற்கு ஒரு விஞ்ஞானி போல இருக்கிறார் என்று வந்ததிலிருந்து யோசித்து கொண்டே இருந்தேன். பார்க்கலாம். சமூக வலைத்தளங்கள் சமூக கட்டமைப்புகளை சீராக்குகிறதா ஜெனுஷன்? அனைவருக்கும் வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் அனைத்து நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். எங்கள் அணியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது நடுவர் அவர்களே, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்காமா, போகிற நேரமெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்காமா. கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒன்று வேணுமெண்டா அதை நம்ம தேடிட்டு வந்துடுவோம். ஃபேஸ்புக்கில் அதுக்கு நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு அது
காட்டிக்கிட்டே இருக்கும். என்றைக்கு தேவையில்லாத விஷயங்களை போயிட்டு உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயங்களை போயிட்டு தேடுறதை நிப்பாட்டுறீங்களோ இந்த விஷயங்களை தண்டை பாட்டுக்கு முடிச்சிடும். அந்த கேள்விக்கு இது பதில். இது அடுத்ததா நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட சோஷியல் மீடியாக்கள் அனைத்தும் பாவனையில் உள்ளதா? பெரும்பாலும் இருக்கு. சரி, இப்போ சீரழிக்கப்படுகிறதாக இருந்தால் இவை ஏன் டீஆக்டிவேட் செய்யப்படவில்லை? எல்லா சமூக வலைத்தளங்களுக்கும் டீஆக்டிவேட் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இதை தவிர்த்து ப்ரைவசி ஆப்ஷன் எல்லா விதமான சமூக வலைத்தளங்களிலும் ப்ரைவசி ஆப்ஷன் காணப்படுகிறது. ப்ரைவசி ஆப்ஷனில் கூட நம்மளால் சில விஷயங்களை தடுக்க முடியலைன்னா நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, கடைசியாக ப்ளாக் விட்டுட்டு வெளியில் போய் நம்மளோட வேலையை பார்க்குறது. சுதந்திர காற்றை சுவாசித்தல் என்று சொல்லலாம். சமூகத்தை தானே சீரழிக்குது, நான் ஏன் டீஆக்டிவேட் பண்ணிட்டு பேசாமல் இருந்துட்டேன். அதுக்கு தான் நடுவரை அடுத்த வசனம் வாரேன். ஆசை, பாசம், காதல், காமம், களவு, பொய், புரட்டு, வன்மம், இன்பம், துன்பம் இவ்வளவும் கொண்டவன் தான் மனிதன். இத்தனை உணர்வுகளையும் கொண்டவன் தான் ஒவ்வொரு தனி மனிதன். நடுவரே, எனக்கு வேணாமட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு இருக்கலாம், ஆனால் இவ்வளத்தையும் கொண்டவன் தான் மனுஷன். மனிதன் ஒவ்வொருவனும் தனியாக பிறக்கிறான், ஆனால் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறான். அதுவே சமூக கட்டமைப்பு. இந்த சமூக கட்டமைப்பில் அங்கத்மா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைகளும் கடமைகளும் இருக்குது. அதனால தான் நம்ம இவ்வளவத்தையும் பயன்படுத்துகிறோம். நம்மளை ஏதோ ஒரு வழியில் இது சீராக்கி கொண்டு இருக்கிறதுனால தான் அதை தேடி நாம் இதில் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் அழுதா வெளியில் தெரியாது, சிரிச்சா வெளியே தெரியாது, சிந்திச்சா வெளியில் தெரியாது. இன்றைக்கி சிந்திக்கிறதும் வெளியில் தெரியுது, சிரிக்கிறதும் வெளியில் தெரியுது, அழுகிறதும் வெளியில் தெரியுது. விஷயங்கள் பகிரப்படுகிறது. ஒரு நல்ல சமுதாயம் கட்டியெழுப்பப்படுவதற்கு சமுதாயம் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய தேவை உண்டு. சமூகம் விமர்சிக்கப்படுகிறது, சமூக விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, விமர்சனங்கள் சொல்லப்படுகிறது, தேவையற்ற விமர்சனங்கள் தவிர்க்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான். நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு அறிவு, பகுத்தறிவு. 4 பிரச்சனையே எல்லா இடத்துல வாழ்ந்துட்டு போகிறது இல்லை வாழ்க்கை. எல்லா விஷயங்களும் இருக்கிற இடத்துல, எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்குற இடத்துல அதில் எது சரி எது பிழைன்னு தெரிந்து கொள்றதுக்கான வழிமுறைகள் அத்தனையுமே இன்றைக்கி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு நல்ல சுதந்திரமான சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு இந்த சோஷியல் மீடியாக்கள் எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருக்குது. இதெல்லாத்தையும் தவிர்த்து சமூக கட்டமைப்பு ஒன்று ஒரு சிறிய அளவான ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், பலவிதமான சமூக கட்டமைப்புகள் உருவாகி இருக்கிற நேரங்களில் சமூக கட்டமைப்பில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு மிக பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இந்த சமூக வலைத்தளங்களுக்கு காணப்படுகிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா 2008ஆம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டது. 2010 ஹைட்டி நிலநடுக்கம் $8 மில்லியன் 2 நாள்களில் மக்களுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் 2008ஆம் ஆண்டு எந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? பராக் ஒபாமா. 2011 அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட்டிலே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்த எக்கனாமிக் கிரைசிஸ் என்பது தடை செய்யப்பட்டு மக்கள் ஊக்கம் பெறுவதற்கு, மக்கள் அதை மறுபடியும் கைப்பற்றுவதற்கு உதவியாக இருந்தவை இந்த சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்கள்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நாடு நம்மள்கிட்ட இருக்குது, நார்த் கொரியா. எல்லாரும் இழுக்காட்டி எந்த ஒரு விவாதமுமே நடத்த மாட்டாங்க போல இருக்கு ஐயா. நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்கள்லாம் நம்மளை சீரழிச்சு கொண்டிருக்கேன்டா ஒரே ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 பேருக்கு டிக்கெட் போட்டால் போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். எல்லாம் இங்கே இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் தெரியும். இலங்கையில் 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடந்தது கூட இந்த சோஷியல் மீடியாவால் தான். ஜல்லிக்கட்டு நடந்ததுன்றது ஒரு சாதாரணமான உதாரணம், எல்லாருக்குமே தெரிஞ்ச உதாரணம் தான். இதெல்லாத்தையும் தாண்டி கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரிய வர்றது சோஷியல் மீடியா இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தானே. சோஷியல் மீடியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்கள் தான் மனிதனுக்கு வேறெந்த விதமான சமூக கட்டமைப்புகளும் இல்லாத நேரத்தில் இது ஒரு வேர்ச்சுவல் சமூக கட்டமைப்பாக மாறி மக்களோட மக்களாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வர்றது. இது இந்த கோவிட் காலத்திலையும் சரி, அதுக்கு பிறகு தனிமைப்படுத்தப்பட்ட காலங்கள்லேயும் இருந்தும் சரி, பல மக்கள், பல மாணவர்கள், பல பேர் கற்றுக்கொண்டதும் ஏற்றுக்கொண்டதும், பல பேர் சிந்திக்க தொடங்கினதும், பல பேரால் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடறதுக்கு காரணமாக இருந்ததும் இந்த சமூக வலைத்தளங்கள். என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்வதோடு
மறுமுறை அனைத்து வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஜனுஷன். ஜனுஷன் தன்னுடைய வாதத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொன்னார். என்னவென்றால், ஒரு சமூக கட்டமைப்பு சீராக்கப்படுகிறது என்றால் அது ஒரு மாற்றம். ஒரு சமூக கட்டமைப்பு அப்படியே இருந்தால் அது அப்படியே இருக்கிறது என்ற அர்த்தம். அது சீராக்கப்படுகிறது என்றால் அதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்ற அர்த்தம். அந்த மாற்றங்களை உந்துகிற ஒரு கருவியாக சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன என்கிறார். ஒரு கட்டமைப்பு சீராக்கப்படுவதற்கு அதன் மீதான விமர்சனங்கள், அதனுடைய குறைகள் மீதான வெளிப்படையான திறனாய்வு பார்வை முன்வைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது சீராகும். அந்த திறனாய்வினை, விமர்சனத்தை பாரபட்சமின்றி, ஒளிவுமறைவின்றி முன்வைக்கக்கூடிய ஒரு தளமாக, கருவியாக சமூக வலைத்தளங்கள் அமைகின்றன என்று சொன்னார். ஏற்கனவே இருக்கின்ற சமூக கட்டமைப்புகளை மாற்றி சீர்படுத்தி சீராக்கி கொண்டு போவதற்கு சமூக வலைத்தளங்கள் ஒரு காரணமாக அமைகிறது என்று தன்னுடைய வாதத்தினை முடித்து வைத்தார். தன்னுடைய அணியினுடைய பலத்தினை பல மடங்கு அதிகரித்து விட்டு அமர்ந்திருக்கிறார். இனி எதிரணி வர வேண்டும், இவரது கருத்துக்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், தம்முடைய கருத்தை முன்வைக்க வேண்டும். இத்தனையும் ஒரு 5 நிமிடத்துக்குள் செய்ய வேண்டும். மதுஷா காத்திருக்கிறார். அத்தனை அழுத்தங்களும் சிரிப்பாக முகத்தில் அப்படியே மின்ன மதுஷா வருகிறார். வாருங்கள் மதுஷா. வசந்தம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அந்த வகையிலே இந்த எதிர்த்தரப்பிலே இருப்பவர்கள், நான் நினைக்கின்றேன் அவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களையே பயன்படுத்துவதில்லை என்று சொல்லி இந்த பிரைவேசியை பற்றி கதைத்திருந்தார்கள். நிச்சயமா அப்படித்தான் போல இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் இந்த வாட்ஸ்அப்பிலே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த ஸ்டேட்டஸை அழித்து விட்டேன். எனக்கு வாட்ஸ்அப்பிலே ஒரு மெசேஜ் வருகிறது, நீங்கள் ஸ்டேட்டஸை அழிச்சா போல எங்களுக்கு தெரியாதா என்ன என்று. இதுதான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே இருக்கின்ற பிரைவேசியாக இருக்கிறது. அடுத்ததாக சொல்லியிருந்தார்கள் இந்த பகுத்தறிவை பற்றி. 5 வயது குழந்தைக்கு எப்படி தெரியும் நான் செய்வது சரியா பிழையா என்று? ஆனால் 5 வயது பிள்ளையினுடைய கைகளில் எல்லாம் யூடியூப் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அம்மா போட்டுவிட்டு அங்காள் அவரோட வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளை என்ன பார்க்கிறது, பிள்ளையினுடைய மனதிற்குள்ளே என்னென்ன விடயங்கள் ஏறுகின்றது என்பதை பெற்றோர்களே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதனால் தான் பெரியவர்கள் ஆட வேண்டிய பாடல்களுக்கெல்லாம் பிள்ளைகளை ஆட வைத்து லைக்கையும் கொமெண்டையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெரியவர்களுக்கே பகுத்தறிவில் இல்லாத நிலையிலே சிறியவர்களுக்கு எவ்வாறு பகுத்தறிவு இருக்க முடியும்? அடுத்ததாக இந்த காதல், காமம், அன்பு எல்லாவற்றையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோமா? காதலோ, காமமோ, இன்பமோ, துன்பமோ இவை எல்லாவற்றையும் நாங்கள் முகாமைத்துவம் செய்வதுதானே உண்மையான திறமையாக இருக்க முடியும். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது என்னவென்றால், ஒருவேளை நாங்கள் காதலித்தால் அந்த பிள்ளைக்கு தெரியாது, ஆனால் ஊர் முழுக்க தெரியும் நான் அந்த பிள்ளையை தான் காதலிக்கிறேன் என்று சொல்லி. முகாமைத்துவம் செய்வதை விட முகநூலில் செய்வதுதான் முக்கியம். அதான் நிச்சயமாக இப்படியானவர்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றல்லவா நான் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறவர்கள் எல்லோருமே நாங்கள் யூடியூபர் என்று சொல்லிக்கொண்டு தெரிவார்கள். அந்த காலத்திலே ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குவது அல்லது ஒரு நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்றால் அதற்குரிய தரம் இருக்கின்றது. ஆனால் இன்று யார் நினைத்தாலும் என்ன வேண்டும் என்றாலும் செய்துவிட்டு போகலாம் என்ற நிலையில் தான் இந்த சமூக வலைத்தளங்கள் வழி சமைத்து கொடுத்திருக்கின்றது என்றால், இவையெல்லாமா எங்களுடைய சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பான தன்மையை பேணி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்திருந்தேன். அதிலே சமையல் கரை இருக்கிறது, நகைச்சுவை இருக்கிறது. சமையலிலேயுமே முழுமை இருக்கவில்லை, நகைச்சுவையிலும் முழுமை இருக்கவில்லை. ரெண்டையும் கொலாப்ஸ் பண்ணி ஒரு மாதிரியாக ஒரு கலையை கொடுத்திருந்தார்கள். ஆகவே அங்கு கலையையும் கூட அவமதிக்கிறார்கள். எங்களுடைய சமூகத்தினுடைய கலாச்சாரத்தையும் அங்கே அவமதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோவிட் காலத்தில் எங்களுக்கு பலவிதமாக சமூக வலைத்தளங்கள் உதவி செய்தது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கோவிட் காலத்துக்கு பின்னராக இந்த பாடத்திட்டங்களிலோ அல்லது கல்வியிலோ ஏற்படுகின்ற பற்றாக்குறை, அதாவது போஸ்ட் கோவிட் கிரைசிஸ், எடியூகேஷனல் கிரைசிஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது இன்று பல மாணவர்கள் எழுத்தெழுத முடியாத நிலையிலே இருக்கிறார்கள், வாசிக்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள், கிரகித்தல் திறன் இல்லாமல் இருக்கிறார்கள். கோவிடுக்கு பின்னான கல்வி சார்ந்து மாணவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் அப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பது கூட சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லி ஆராய்ச்சிகள் இன்று நிரூபித்து இருக்கின்றன.
அடுத்ததாக இன்று முன்னுதாரணங்களாக நாங்கள் யாரை கொள்கிறோம்? இவரை தலைவர் என்று சொல்வார்கள். டிக்டாக்கிலே தேவையற்ற விடயங்களை செய்பவர்களை நாங்கள் தலைவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு மீமை கிரியேட் பண்ணி அவர்கள் சார்பாக ஸ்டிக்கரும் உருவாக்கி அவர்களை நாங்கள் முன்னுதாரணமாக கொள்வோம். ஆரம்பத்திலே நாங்கள் படித்திருப்போம் யாரை தலைவர்கள் என்று சொல்ல வேண்டும், யாரை தலைவிகள் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு அத்தனை முன்னுதாரணங்களையும் தகர்த்தறிந்து விட்டு போறவர்கள் வருபவர்கள் காணொளி வழிபடுபவர்கள் அனைவரையும் நாங்கள் தலைவர்கள் என்ற ஒரு விடயத்திற்குள் கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் எங்களுடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுமா என்று கேட்டால் நிச்சயமாக இவையெல்லாம் சிதைக்கக்கூடியதற்கான வாய்ப்புகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஃபேஸ்புக்கிலே நண்பர்கள் என்று சேர்ப்பார்கள். நேரே கண்டா கதைத்து விட மாட்டார்கள், ஆனால் ஃபேஸ்புக்கிலே நண்பர்கள் என்று சொல்வார்கள். நண்பர்களினுடைய வரைவிலக்கணத்திற்கு அவர்கள் எதிராகத்தான் செயற்படுவார்கள். இதை தவிர நாங்கள் வீண் விவாதங்கள் கதைக்க மாட்டோமாம். இப்போ இந்த கிளப் ஹவுஸ் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. கிளப் ஹவுஸிலே ரூமாக போட்டு யார் என்றே தெரியாது. அவர் வேறொரு கலாச்சாரத்தை சேர்ந்தவராக இருப்பார், மொழியை சேர்ந்தவராக இருப்பார், நாட்டை சேர்ந்தவராக. இதுக்கு ஒரு ரூம் போட்டுருவாங்க, கவனம் இப்ப போடுவாங்க இதுக்கு ஒரு ரூம். நிச்சயமாக அப்படியா ஹாரோடு என்றாலும் வீண் விவாதங்கள் செய்து வீணான நேரத்தை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது எல்லாம் நமது சமூகத்தை சிதைக்கவில்லையா? ஆரம்பத்திலே நாங்கள் அப்பா அம்மாவோடு அல்லது பாட்டி பாட்டனோடு நிலாச்சோறு ஒன்றிருப்போம். வெளியே கரண்டுண்டா மின்துண்டிப்பிலே வெளியே இருந்து அவர்களோடு தான் நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிப்போம். என்று அதாவது எங்களுடைய தொலைபேசியினுடைய பேட்டரியின் 3% சார்ஜ் குறையும் மட்டும் வாட்ஸ்அப்பில் இருந்து ஃபேஸ்புக்கு போவது, ஃபேஸ்புக்கில் இருந்து ட்விட்டருக்கு போவது, ட்விட்டரில் இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு போவது என்று சொல்லி சமூக வலைத்தளங்களிலேயே சுத்தி கொண்டு எங்களுடைய உண்மையான பாசங்களையும் பிணைப்புகளையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதுவா நமது சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பான தன்மைக்கு காரணமாக இருக்க போகிறது. நீங்கள் சொல்வது போல சமூக வலைத்தளங்களில் ரைட்டப்பாக எழுதுவார்கள். தனியே வாய்ச்சொல் வீரர்களை மட்டும்தான் உருவாக்கி கொள்கிறது. செயலிலே இறங்கக்கூடிய உண்மையான தலைவர்களை சமூக வலைத்தளங்கள் உருவாக்குகின்றன என்று சொன்னால் அது நிச்சயமாக இருக்காது. அது மட்டுமல்ல, விளம்பரங்களை நம்பி நாங்கள் வீணாகி போய் கொண்டிருக்கின்றோம். வீண் விவாதங்களுக்காக எங்களுடைய பொன்னான நேரங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆற்றல்களை எல்லாம் புறக்கணித்து அழகிற்கு முதன்மை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையை மறந்து மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை அற்ற ஒரு நிலையையும் அங்கே இருக்கிறது. குடும்பங்களுக்கு இடையிலான பிரிவினைகளையும் கூட்டிக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்திலே பார்க்கின்ற போது சமூக வலைத்தளங்கள் எமது சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பான தன்மையை அல்லது கட்டமைப்பை சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு இனிய புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மதுஷா சிரித்துக்கொண்டே பல சிக்கலான விடயங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற நம்முடைய சமூக வாழ்வு என்பது எங்களுடைய மெய்யான சமூக கட்டமைப்பை எப்படி போலி செய்து வைத்திருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு போனார். நாங்கள் சமூக வலையமைப்பு என்கிறோம், நண்பர்கள் என்கிறோம், தலைவர்கள் என்கிறோம், செயற்பாடு என்கிறோம், எழுத்து என்கிறோம், எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அங்கே பார்த்தால் அங்கே ஒன்றுமே உண்மையில் இல்லை. அது எல்லாமே போலியாக இருக்கிறது. நண்பர்கள் இல்லை, நமது செயற்பாடுகள் இல்லை. நாம் நாற்காலியிலோ கட்டிலோ இருக்கிறோம். செயற்பாடுகள் இல்லை, எழுத்துகள் இல்லை, தலைவர்கள் இல்லை. உண்மையில் இப்படி ஒரு பெரிய முரண்பாடு உண்டு இந்த சமூக வலைத்தளங்களுக்கும் சமூகத்தினுடைய மெய்யான சமூகத்துக்கும் இடையில் இருக்கிறது என்ற உண்மையை அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இந்த உண்மைதான் சமூகத்தினுடைய கட்டமைப்பை இங்கே ஒன்றும் அது சீராக்கவில்லை, அது சிதைத்து கொண்டிருக்கிறது, எம்மை அறியாமல் சிதைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு தங்களுடைய பக்க வாதத்தை இன்னும் கொஞ்சம் வலுவாக்கி விட்டு போயிருக்கிறார். இந்த இடத்தில் தான் சீராக்குகிறது அணியின் இறுதி நம்பிக்கை இப்பொழுது வரப்போகிறார். தம்பி தயார்தானே? முடியும் தானே? வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இந்த மற்ற உயிரினத்துக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், மனுஷன் எல்லாத்தையுமே கேள்வி கேட்பான். அடுத்தவன் செய்கிறதையும் ஏன் அப்படி செய்கிறான்னு சொல்லி கேட்பான். தான் செய்கிறதையும் ஒருவேளை இப்படி செஞ்சுருக்கலாமோ, ஒருவேளை மாறி அப்படி செஞ்சுருக்கலாமோன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருப்பான். மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்ச காலத்தில் அது எங்களுக்கு சமூகத்துக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லி டீ கடையிலேருந்து சண்டை பிடிச்சான். டிவியை கண்டுபிடிச்சப்ப அதே தலைப்பை வீட்டு திண்ணையிலேருந்து பேசிக்கிட்டு இருந்தான்.
இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சப்ப பேசினான், ஃபோனை கண்டுபிடிச்சப்ப பேசினான். அப்படியே மாறி மாறி இன்றைக்கு இங்கே புத்தாண்டு நாளில் நாங்கள் சமூக வலைத்தளங்கள் எங்களோட சமூகத்தை சீரழிக்குதா இல்லையான்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மனுஷனில் இருக்கிற விஷயம் என்னென்னா, கிடைச்சதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டான், கொடுக்கறத அப்படியே வாங்க மாட்டான். அவனுக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். அது சரியா, அது பிழையா, ஏன் சரி ஏன் பிழைன்னு சொல்லி அடுத்தவண்ட கருத்தையும் கேட்கணும், எந்த கருத்தையும் சொல்லணும். அப்படி ஆழமாக அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வருவான்னு நிற்கிறவன் தான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு சமூக வலைத்தளங்கள் எப்படிப்பட்ட ஒரு தேவை. அப்படி இருக்கேக்க இன்றைய காலத்தில் சமூகத்தை சீரமைக்குது இந்த சமூக வலைத்தளங்கள்னு பேசலாம்னு இருக்கிறேன். சரி, இப்போ எதிர்த்தரப்பிலிருந்து வலுவான ஆதாரங்கள் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு சொன்னால், முதலாவது லுக்ஷானி சொல்லியிருந்தா இந்த பிழையான பேரில் வந்தாலே தப்பு தான் பண்ணுவாங்களாம், அதுக்கு நடுவரும் சாட்சி சொன்னார். இந்த சுஜாதா கல்கி என்று சொல்லி 2 பொம்பளை பிள்ளைகள் எழுதினாங்க. அவங்களோட எழுத்து எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி அவங்க உண்மையில ஆரண்டே தெரியாமல் கொண்டாடி கொண்டானே இன்றைக்கும் இருக்கிறோம். பேர் தெரியாமல் போனால் தப்பு தான் செய்வாமன்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு கருத்து. எனக்கு அது விளங்கல. நடுவர் அவர்களே, நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க, எனக்கு விளங்கல. எனக்கு வேறு வழி இருக்கிறது. அப்படி ஒத்துக்கொள்ளுங்க. அடுத்தது, இந்த வன்மத்தை கக்குறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாம். இப்போ எனக்கு ஒருவர் மேலே சரியான கோபம், நடுவர் மேலே சரியான கோபம், மூஞ்சைக்கு முன்னுக்கு அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வந்தோன்னே அப்படி தான் சொன்னேன், நீங்கள் யோசிக்கணும் கொஞ்சம். அப்படி சொல்லிட்டு நீங்கள் போனதுக்கு பிறகு இவரெல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி நான் பேசினா, அப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு முகத்துக்கு முன்னுக்கு தான் என்னால் பேச முடியல. ஒரு ஃபேஸ்புக்கில் இவர் இப்படி செய்வார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படி முரண்பட்டுட்டான்னு சொல்லி இந்த கோவத்தை நான் திட்டிக்கிறேன். அது பரவாயில்லை, எனக்கு பிளட் ப்ரெஷர் குறையுது, சுகர் குறையுது, எனக்கும் சந்தோஷம். நீங்களும் என்ன போலியாக நம்பி இருக்க தேவையில்லை, உண்மை வழியில் வருது. இப்படி சமூக வலைத்தளம் நல்லதான் செய்யுது. சரி, அடுத்தது மதுசா தொடங்கியிருந்தா என்னண்டா, நிலாச்சோறு சாப்பிட்டாவாம் வீட்டு அம்மாவோட அப்படி இருந்தாங்க, இப்போத்தான் குழந்தைகள் அப்படி இல்லையாம். முதல்ல விளங்கி கொள்ளணும், அதுக்கு காரணம் சமூக வலைத்தளம் இல்லை. இன்றைக்கு எல்லாட்ட வாழ்க்கை சுமையும் கூடிட்டுது. எங்களுக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதுக்காக அப்பா அம்மாவும் மணித்தியால கணக்காக வேலை செய்யணும். பத்தாவதுக்கு அங்கே இருக்கும் கேஸுக்கும் கியூவில் 4 மணித்தியாலம் போய் நிற்கணும். இப்படி இருக்கேக்க நிலாச்சோறு ஊட்டி விடு, என்னோட கொஞ்சம் விளையாடுன்னு சொன்னால் அப்படி கேட்குற நாங்கள் அப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கையை கேட்கலாமா? கேட்கலாது. சரி, அப்படி இருக்கேக்க இந்த சமூக வலைத்தளங்கள் யூடியூப்ல நீங்கள் சிம்பிளாக ஒரு பேரண்டல் கைட் ஆப்ஷனை போட்டு விட்டு 5 வயது பிள்ளைக்கு இப்படியான விஷயம் பெற போகிறது இல்லை. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது, யார் என்ன நினைச்சாலும் எதை நினைச்சாலும் உடனே வீடியோவை எடுத்து போட்டுடலாமாம். அதுதான் எங்களோட சமூக வலைத்தளத்தின் அழகே. மணிரத்னம் மட்டும்தான் பாடம் எடுக்கலாமா, கமலண்ண மகன் மட்டும்தான் நடிக்க வரலாமா, சிவாஜி மட்டும்தான் நடிக்கலாமான்னு இல்லை. இங்கே திறமை இருந்தால் எல்லாரும் நடிக்கலாம், நீங்களும் நடிக்கலாம், நான் இயக்குனர் ஆகலாம், இவர் பாட்டு போடலாம், நடுவர் பெரிய பேச்சாளர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இலகுவாக்கி விட்டது இந்த சமூக வலைத்தளங்கள் தான். நம்ம அடுத்தது, எனக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி இருக்கிறீங்க தம்பி, நானும் ஒரு பேச்சாளர் வந்து காட்டுவேன். நல்ல நாள் என்னால் முடிஞ்சது. சரி, அடுத்ததா இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தின மிக முக்கியமான தாக்கம் உண்டு. எந்த கருத்தில் நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ நாங்கள்லாம் சொல்லுவோம் இந்த சமூகத்தில் பெரிய பிரச்சனை இந்த சாதி பிரச்சனை, இனப்பிரச்சனை, மதத்தால் வர பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதை விட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இந்த பொருளாதார சமநிலை குழம்புறதால் ஏற்படுமே அந்த பிரச்சனை. இப்போ எங்களோட சமுதாயத்தில் ஒரு 20 விதமானாக்கள் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்க, நல்ல சம்பளம், நல்ல குடும்பம், போயிடுவாங்க. 10 விதம் நல்லா விளையாடுவாங்க, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, போயிடுவாங்க. மிச்சம் 70 விதமான பெரும்பான்மையான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது படிப்பும் இல்லை, விளையாட்டும் இல்லை, ஆனால் தனித்துவமான கலைகள் இருக்குது, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட என்னவோ இருக்குது, அவங்கள அடி வாங்கி கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட அவங்கள்ட்ட உன்னிட்ட நல்லா படங்குருவியா, நீ நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக வரலாம், நல்லா பாடுவியா, நீ ஒரு பெரிய பாடகனாக வரலாம், உன்னிட்ட தனித்துவமாக என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நீ சம்பாதிக்கலாம், ஒரு நிலைக்கு வரலாம், உனக்கான அடையாளத்தை பெற்றுக் கொடுக்குறோம்னு சொன்னது இந்த சமூக வலைத்தளங்கள். அப்படி இருக்கிறதால தான் இன்றைக்கு பொருளாதாரம் சமநிலையாக இருக்குது. அது குடும்பமாக இருந்தா ஒரு மாடி வீடும் ஒரு குடிசை வீடும் பக்கத்தில் வருமண்டா, ஒருத்தன் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திரிவானண்டா, தன் பிள்ளைக்காகவும் குடும்பத்துக்காகவும் தன் மனநிலையும் மனிதாபிமானத்தையும் இழந்துட்டு செயற்படுவான்னு சொன்னால் எப்பேற்பட்ட பேரழிவு இந்த சமுதாயத்துக்கு ஏற்படும். அதை இல்லாமல் பண்ணிடுறது இந்த சமூக வலைத்தளங்கள். ஆக முடிவாக நான் சொல்கிற விஷயம், பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் மிக இலகுவாக ஏற்படுத்துகிற வலிமை இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குது. ஆகவே வலிமை இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு அதை பாவிக்காமல் சில சமூக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதாலும் சில நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டுறதாலையும் வலிமையை அடுத்தவனை நல்லா இருக்கிறதுக்கு தான் பாய்ப்போம் என்று சொல்லி பாவிச்சு நல்லதை அடையணும். அதோட இந்த கருத்து சுதந்திரமும் தனிமனித சுதந்திரமும் எழுத்திலையும் யாப்புக்களையும் இருந்த எங்களோட வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் அதுங்களுக்கு தந்தது இந்த சமூக வலைத்தளங்களா என்று சமூக வலைத்தளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிருன் எல்லோரையும் சிரிக்க வைத்து பேசினாலும் அவர் முடிக்கும் போது நிறைய சிந்தனைகளை மனதில் விட்டு போயிருக்கிறார்.
ஏற்கனவே இருந்த எங்களுடைய சமூக கட்டமைப்பில் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருந்த பல விடயங்களுக்கு, அந்த சமூக கட்டமைப்பை உடைத்து கொண்டு வெளியே வர முடியாமல் இருந்த பல நல்ல விடயங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டதும் புதிய களம் அமைத்து கொடுத்ததும் இந்த சமூக வலைத்தளங்கள் தான் என்று அவர் தன்னுடைய வாதத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அது இந்த சமூகத்தை ஒரு புதிய சீரமைப்புக்குள் கொண்டு போகிறது என்றார். அது இப்பொழுது இந்த சமூக கட்டமைப்பின் இடையறாத இயக்கத்தில் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது என்றும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் சிரிக்க சிரிக்க சொன்ன சிந்திக்க வேண்டிய விடயங்களை எல்லாம் இனி செரித்து இங்கே வந்து தெறிக்க விட வேண்டிய தேவையில் இருக்கிறார் எங்களுடைய பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாளர் லிங்கேஸ்வரன். வாருங்கள் லிங்கேஸ்வரன். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கலகலப்பான பட்டிமன்றத்திலே ஒரு பரபரப்பான நேரத்திலே மூன்றாவது பேச்சாளராக இந்த இடத்திலே நின்று என்னுடைய அணிக்கான கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இறுதி பேச்சாளர், ஆறாவது பேச்சாளர். அந்த வகையிலே என்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக கூறி எதிரணியினருடைய சந்தேகங்களை தீர்த்து கொஞ்சம் நடுவரையும் அந்த பரபரப்பிலிருந்தே மீட்டு ஒரு சரியான தீர்ப்பு கிட்டி செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே எதிர்த்தரப்புவாதிகள் கூறிய ஒரு சில கருத்துக்களுக்கு கட்டாயம் பதிலளித்தே தீர வேண்டும். ஏனென்றால் முதலாவது பேச்சாளர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், வேலை இல்லா பிரச்சனை. எங்களுக்கு நேரமே இல்லை, புறகங்க வேலை. அரவாசி பேர் காலம் எழும்பின உடனே காலை எழுந்ததும் நான் கைதொடர்ந்துவதை அம்மா ஃபோன் எடுக்கிறது, ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிடணும். அம்மாவுக்கு ஒரு வேலை செய்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு உதவி செய்து கொடுக்க மாட்டாங்க. பாவம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்து எவ்வளோ கஷ்டத்தில் அம்மா அப்பா கஷ்டப்படுற அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யணும்னா வெளியில் இருக்கிறாங்களே காட்டிக்கொள்கிறோம். காலை எழுந்தது நான் கைதொடர்ந்து அம்மா அப்பாவுக்கு ஒரு பாட்டு போடுறது, அம்மாவுக்கு ஒரு பாட்டு போடுறது ஸ்டேட்டஸில், பிறந்த நாளுக்கு வாழ்த்து போடுறது ஃபேஸ்புக்கில், அதுக்கு லைக் விழும், அதுக்கு கமெண்ட்ஸ் விழும், எத்தனை கமெண்ட்ஸ் விழுது, அதுக்கு தேங்க்ஸ் போடுவினோம். கீழே யாரெல்லாம் போடினோமோ அவைக்கு யாருன்னு தெரியாத அவைக்கு வேண்டிய அம்மா அப்பாவை தெரியாத அதுக்கு கமெண்ட்ஸ் போடுவினோம். அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொடுத்தோம். உண்மையிலேயே பாசம் இல்லை. அம்மாவோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கின்ற பாசத்தை விட இங்கு காட்டிக்கொள்கின்ற வெளி வேஷம்தான் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தது இரண்டாவது பேச்சாளர், அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த பெட்ரோலுக்கு லைனில் நிற்க வேண்டி இருக்கிறது, கேஸுக்கு லைனில் நிற்க வேண்டியிருக்கு. நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு பெட்ரோல் இல்லை என்பது பிரச்சனை என்பதை விட பெட்ரோல் முடிய போகின்றது என்பதுதான் பிரச்சனை. அப்படி அதாவது எல்லாருமே போய் தங்களுக்கு இப்போ நியூஸில் வரும் பெட்ரோல் முடிய போகுது என்றது. இப்போ இல்லை, எங்களுக்கு முடிஞ்சு தேவை என்று சொன்னால் நாங்கள் போகலாம் தானே. இப்போ பெட்ரோல் எங்களுக்கு தேவையான நேரத்தில் கேஸுக்கு போகிறதுக்கும் இப்போ நான் என்ன முக்கியமாக கேட்கிறேன்னா, இப்போ பெட்ரோலே இல்லை என்ற ஒரு 10 நாள் இருந்துச்சா? அப்படி எங்கேயும் நடந்துச்சா? இல்லை, நாங்களே லைனுக்கு நிற்க வேண்டி இருக்குது. பெட்ரோல் முடிய போகுது அதை கொண்டு வரதுங்கிற சமூக வலைத்தளங்கள் தான். அல்லது நாங்கள் முடிய போதும்னு சொல்லி கொண்டு தெரிய தேவையில்லை, எங்களுக்கு முடிஞ்சால் போவோம். அப்படி எல்லாரும் முடிய போச்சுன்னு சொன்னால் லைனில் நிற்க வேண்டிய தேவை வராது. அதை முதல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த மூன்றாவது இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். என்ன, வெளியில் தெரிதல், என்ன தங்கடா அந்த உணர்வுகளை பெரிய சொல்லியிருந்தார். கவலை இருக்குமாம், வருத்தம் இருக்கும், அது எல்லாத்தையும் தெரியாட்டில் தாங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடினோம். அந்த சமூக வலைத்தளத்தை பகிர்ந்து கொள்வார்களாம். நான் கேட்குறேன், சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்தவுடன் உங்களுடைய கவலைகள் போய்விடுமா? நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், அந்த டிப்ரெஷனில் இருக்கிற டிபி ரிமூவ் பண்ணுவார்கள் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும். அந்த அவர்களுக்கு ஒரு டிப்ரெஷன் என்ற வேட்டும் அப்படி தான் வந்திருக்குது. அப்படியான அப்படி அந்த நிலைமை அது ஒரு மன உளைச்சல் உச்ச கட்டம். அது அவருக்கு விளங்க. இரண்டாவது சொல்லுவார், மூளையில வந்து டூப்பமின்னு சொல்லி ஒரு சுரப்பொண்டு சுரக்கு தான் வந்து திடீர் சந்தோஷத்தையும் திடீர் துக்கத்தையும் தருமா. இப்போ பார்த்த உடனே சில விஷயங்களை பார்த்தோம்னா திடீரென்று ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுமான்னு சொல்லி. அப்படி அடுத்த விஷயம் இப்படியே சொல்லிக்கணும்னால் எதிர்த்தரப்புவாதிகளுடைய நிறைய கருத்துக்களை மறுதளிக்க வேண்டி ஏற்படும். இந்த நேரத்திலே என்னுடைய கருத்துக்களையும் ஒரு சிலவற்றை இங்கே முன்வைக்கத்தானே வேண்டும். அந்த வகையிலே அரசியல் ரீதியாக ஓரிரு விடயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். சமூக, மத, இன, கலாச்சார, அரசியல் அனைத்து விடயங்களையும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு ஒரு கிளர்ச்சியாக அல்லது புரட்சியாக மாற்றுகின்ற நிலை ஏற்படுகின்றது. அண்மையிலே சண்முகா இந்து கல்லூரியிலே ஒரு பிரச்சனை நடந்தது. அது ஒரு பாடசாலையிலே ஒரு மிகச்சிறிய பிரச்சனை. இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய மாதிரி ரைட்டப் எழுதியவர்கள் இன்றைக்கு ஏராளம். அந்த பிரச்சனை ஒரு சாதாரணமாக ஒரு பாடசாலையிலே பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. ஆனால் சமூக வலைத்தளத்திலே நாங்கள் அதை கதைக்க வலிக்கிட்ட அப்புறம் இன பிரச்சனையாக மாறிவிடும்.
2018 ஆண்டு ஒரு இலங்கையிலே கண்டி தெல்தனிய திகனவிலே ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றது. கடை எரித்து அப்படி ஒரு பெரிய பிரச்சனைகள். அது உண்மையிலே இலங்கை அரசாங்கம் அந்த நேரத்திலே சமூக வலைத்தளங்களை தடை செய்து அந்த நிகழ்ச்சியை அந்த ஒரு பாரிய இனப்பிரச்சனையாக ஏற்படாத வண்ணம் அதை கட்டுப்படுத்தி இருந்தார்கள். அதே போல அந்த குண்டுவெடிப்பு பிரச்சனைக்கு பிறகு முஸ்லீம்களுக்கும் சிங்கள தமிழ் மக்கள் எல்லோருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட போகின்றது என்பதற்காக அவர்கள் அதையும் சமூக வலைத்தளத்தை தடை செய்து கட்டுப்படுத்தினார்கள். அப்படியாக இருக்கின்ற பொழுது இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அமெரிக்காவிலே இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ணதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஒரு டிக்டாக் செய்யும் போது ஒரு பெண் பிள்ளை இரண்டு பெண்கள் காதலிக்கின்றார். ஒரு ஆண் வந்து 2 பெண்களை காதலிக்கின்றான். திடீரென்று செல்கின்ற பொழுது ஒரு பெண் பிள்ளை அவருக்கு அப்பதான் தெரிய வருது. அப்ப அந்த பெண் பிள்ளை அந்த ஆணை விட்டுட்டு போகிற பொழுது அவர் என்ன செய்ய அசீட் அடிக்கிறார், முகத்துக்கு அசீட் அடிக்கிறார். அந்த காட்சி வந்து சமூக வலைத்தளங்களை பரவி அதுக்கப்புறம் தான் டிக்டாக் பேன் பண்ணப்பட்டது. அப்படி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு சமூகத்தில் எங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் எங்களோட மனம் விடாது. கடைசி இப்போ வேறுங்க அந்த உதாரண புருஷர்களை பற்றி அக்கா சொல்லியிருந்தா என்னன்னு சொன்னால், இந்த ஜிபி முத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா நினைக்கிறேன். இன்றைக்கு அவரை பெருசாக கொண்டாடுறாங்க, அவரை பற்றி மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படி எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, எதெல்லாம் காமெடி எதெல்லாம் ரசிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது தெரியவில்லை. அங்கே அவற்றை வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நான் அதற்கு இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஜிபி பார்ப்பவர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் இந்த நேரத்திலே கைவிசேடம் பெற்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணியிருப்பீர்கள், நாங்கள் கைவிசேடம் பெற்றோம் என்று. ஆகவே மீண்டும் என்னுடைய வாதத்திலே எங்கள் சமூக வலைத்தளங்கள் எங்களுடைய சமூக கட்டமைப்புகளை சிதைக்கின்றது என கூறி என்னுடைய வாதத்தை முழுமையாக ஆணித்தரமாக நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி லிங்கேஸ்வரன். சிரித்து ஆணித்தரமாக பல கருத்துக்களை வைத்துவிட்டு போயிருக்கிறார். உண்மையில் அவர் சொன்ன ஒரு கருத்து இந்த சமூக வலைத்தளங்கள் பற்றி ஒரு காட்டமான விமர்சனம். ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அவர் ஒரு 2-3 சம்பவங்களை எடுத்துக்காட்டாக வைத்தார். அந்த சம்பவம் என்ன நடந்ததென்றே தெரியாதவர்களெல்லாம் அந்த சம்பவத்தை பற்றி கருத்து சொல்ல தொடங்குவார்கள். இந்த கருத்து சொல்வது என்ற ஒரு பிரச்சனை இங்கே இருக்கிறது. அது கருத்து சொல்கிறவருக்கு அந்த பாடசாலை என்னென்னு தெரிஞ்சிருக்காது, அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது, அதனுடைய பின்னணிகளும் விளங்கியிருக்காது. ஏதோ அதில் 2-3 சொற்களை பிடித்து வைத்துக்கொண்டு தனக்கு தெரிந்த தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் கொட்ட ஆரம்பித்து விடுவார். இது சமூக வலைத்தளங்களினுடைய ஒரு 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 தவறான ஒரு செல்வாக்காக சமூகத்தில் இடையே மாறிவிடுகிறது. அது சமூக கட்டமைப்புகளை சிதைக்கிறது என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இப்பொழுது 2 பக்க வாதங்களையும் நாங்கள் கேட்டுவிட்டோம். 2 அணியினரும் தங்களுடைய வாதங்களை தெளிவாகவும் தீர்க்கமாகவும் ஆணித்தரமாகவும் முன்வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எடுத்து வைத்திருக்கின்ற கருத்துக்கள் மிக பலமானவை, தரமானவை. அதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் உங்கள் மனங்களில் இருக்கின்ற கருத்துக்கள் தான். இப்பொழுது உங்கள் மனங்கள் ஒரு தீர்ப்புக்கு வந்திருக்கும். நானும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்துவிட்டேன். ஒரு பட்டிமன்றத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க நடுவர் மட்டும் திணறிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும். சமூக வலைத்தளங்களை உருவாக்கிய வரலாற்று காரணி என்ன என்பதை பற்றி பேசாமல் பேச முடியாது. சமூக வலைத்தளங்கள் எப்போது உருவாகின்றன என்றால், தொழில்நுட்பம் ஒரு பக்கத்தால் வளர்ந்து கொண்டு, இணைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டு போகிறது. இன்னொரு பக்கம் மனிதர்களுடைய ஓய்வு நேரம் மேலும் மேலும் சுரண்டப்பட்டு, மனிதர்களுடைய சமூக வாழ்வுக்கு அவர்கள் செலவழிக்க வேண்டிய நேரங்கள் எல்லாம் மேலும் மேலும் லாபத்திற்காக அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு கொண்டு இருந்த காலம். தொழிற்சங்கங்கள் எல்லாம் பலமுழந்து போய் கொண்டிருந்த காலம். சாதாரணமாக தொழிலாளர்கள், இளைஞர்கள், மனிதர்கள் எல்லாருமே தங்களுக்கான ஓய்வு நேரத்தை இழப்பதை தங்களை அறியாமலே கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க வேண்டியதாகிவிட்டது. அவர்கள் ஓய்வு நேரம் லாபமாக திரண்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராடவர்களுக்கு வழி இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழலில் மனிதர்கள் தனித்தனியாக பித்தறியப்பட்டு, மனிதர்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு, சமூகங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு, எல்லாமே லாப நோக்கத்துக்கு பின்னால் ஓட வைக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கான கட்டமைப்புகள் எல்லாம் உடைந்து சிதறிக்கொண்டிருந்த ஒரு புதிய உலக ஒழுங்கு கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் தான், 90களின் இறுதியில் தான் சமூக வலைத்தளங்கள் வருகின்றன. ஒரு தொழில்நுட்பத்தின் துணையுடன் ஒரு பிரச்சனைக்கான தீர்வினை லாப வேட்டை செய்து கொண்டிருந்தவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஓய்வே இல்லாதவர்களுக்கு ஒரு போலியான ஓய்வினை வழங்க, சமூக உறவுகளே இல்லாமல் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சமூக உறவுகளை வழங்க,
சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தப்பட தொடங்குகின்றன. அந்த 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 தொழில்நுட்ப கருவி, அந்த தொழில்நுட்ப படைப்பு இப்படி பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் சமூக வலைத்தளங்களை பிரசவித்த வரலாற்றினுடைய காலகட்டம். இந்த இடத்தில் சமூக வலைத்தளங்கள் என்பவையெல்லாம் கணினியின் நன்மைகளை, தொழில்நுட்பத்தின் நன்மைகளை சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தன. ஒரு கணித பிரச்சனையை நாங்கள் சாதாரணமாக தீர்ப்பதை விட கணினி பல லட்சம் மடங்கு வேகத்தில் தீர்க்கும். ஒரு தொடர்பாடலை சாதாரணமாக மனிதர்கள் தமக்குள் செய்வதை விட கணினியின் துணையுடன் நாங்கள் பல்லாயிரம் மடங்கு வேகத்தில் செய்ய முடியும். கருத்து பரிமாற்றமாக இருக்கட்டும், செய்தி பரிமாற்றமாக இருக்கட்டும், எதுவானாலும் கணினியின் துணையுடன், இணையத்தின் துணையுடன் நான் பல மடங்கு வேகத்தில், பல மடங்கு சீராக, பல மடங்கு சிறப்பாக செய்துவிட முடியும். சமூக வலைத்தளங்களும் நம்முடைய சமூக உறவுகளை பன்மடங்கு சீராக, பன்மடங்கு புதிதாக மாற்றியது, வினைத்திறன் மிக்கதாக மாற்றியது. சாதாரணமாக நாங்கள் அந்த சமூக வலைத்தளங்கள் தொடங்கிய காலம் அப்படி இருந்தது. சாதாரணமாக நாங்கள் நண்பர்களை அடிக்கடி சந்திக்க முடியாத நேரங்களில் எல்லாம் சமூக வலைத்தளங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான நண்பர்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்க முடிந்தது. அது ஒரு சமூக கட்டமைப்பை இன்னொரு தளத்துக்கு நகர்த்தியது. அது ஒரு புதிய சீர்மையை கொடுத்தது, உண்மையில் சீராக்கியது. இப்படித்தான் சமூக வலைத்தளங்களுடைய வரவும் தொடக்கமும் அமைந்தது. ஏனென்றால் அது தொழில்நுட்பம். அதேவேளை அந்த தொழில்நுட்பம் எவருடைய கைகளில் இருந்தது? இந்த சமூக வலைத்தளங்களை எல்லாம் யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? சமூக வலைத்தளங்கள் முதல் தொடங்கிய காலத்தில் நாங்கள் நம்முடைய கருத்துக்களை எல்லாம் எந்த தணிக்கையும் இல்லாமல், நாங்கள் எந்த தடைகளும் இல்லாமல் துணிச்சலாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சுதந்திர களம் என்றுதான் நாங்கள் எல்லாம் அதை போற்றி புகழ்ந்தோம். இன்றைக்கு பாருங்கள், உலகம் போர் ஆயுதங்கள் தரித்து கொண்டு நிற்கின்ற வேளையில் ஒவ்வொரு தரப்பும் தன்னுடைய நாடுகளுக்குள் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அந்த நாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லவே முடியாதபடி முடக்குகின்றன. உண்மைகள் சொல்லப்படும் போது 10 பொய்களை உரக்கச் சொல்ல வைத்து அந்த உண்மைகளை இல்லாதொழிப்பதற்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றன. இப்படித்தான் இந்த நிலைமை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக உறவுகளை விற்பனை பண்டங்களாக மாற்றுவதற்கான ஒரு கருவியாக இந்த சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. commodification of social relationships. சமூக உறவுகள் விற்பனை பண்டங்களாகின்றன. நீங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் உங்களுக்கு இலவசமாக சேவை வழங்குகிறார்கள் அல்லவா? இந்த உலகில் எதுவுமே இலவசம் இல்லை. இலவசமான ஒன்றுக்கு நாங்கள் கொடுக்கும் விலை கொடுக்கும் ஒன்றை விட அதிக விலை மிக்கது, செலவு மிக்கது. இந்த இலவசமான சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் விலை என்ன? அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களுடைய சொந்தக்கார கம்பெனிகளும் அதனுடைய உரிமையாளர்களும் இன்றைய உலகின் முதன்மை பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த முதன்மை பணக்காரர்களுக்கு இவ்வளவு பெரிய பணத்தை இந்த இலவச சமூக வலைத்தளங்கள் எப்படி உருவாக்கி கொடுத்தன? எங்கிருந்து வந்தது இந்த பணம்? இந்த பணம் எங்கே இருந்து வந்தது? இந்த பணத்தை யார் உழைத்து கொடுத்தார்கள்? நாம் தான் கொடுத்தோம். எங்களுடைய நேரத்திலிருந்து நாங்கள் எடுத்துக் கொடுத்தோம். எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய தகவல்களை, எங்களுடைய சமூக உறவுகளை, எங்களுடைய சமூக ஊடாட்டங்களில் எல்லாம் அவர்கள் முதலீடு செய்தார்கள். இவற்றிலெல்லாம் எப்படியெல்லாம் லாபம் பார்க்கலாம் என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். எம்முடைய உறவுகளை, எம்முடைய ஊடாட்டங்களை விற்பனை பண்டங்களாக்கி அதிலிருந்து மில்லியன் பில்லியன் கணக்கில் லாபம் உழைத்தார்கள். இதுதான் சமூக வலைத்தளங்கள் இந்த சமூகத்துக்கு செய்தது. சமூக வலைத்தளங்களை நம்முடைய சாதாரண சமூக உறுப்பினர்களாகிய நாங்கள், மக்கள், சமூகத்தை சீர்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சமூகத்தை சீர்படுத்துவதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு என்னவெல்லாம் முடியுமோ அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் சமூக வலைத்தளங்களை கைகளில் வைத்திருக்கின்ற அதிகார வர்க்கங்களோ சமூக கட்டமைப்புகளை தமக்கேற்றபடி சிதைப்பதற்கு இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த நிற்கிறார்கள். இந்த நிலையில் மக்களோ சமூக வலைத்தளங்களை சமூகத்தை சீராக்குவதற்கு பயன்படுத்த நிற்கிறார்கள். அதிகார வர்க்கங்களோ சமூக வலைத்தளங்களை சமூக உறவுகளையும் சமூக கட்டமைப்புகளையும் சிதைப்பதற்கு பயன்படுத்த நினைக்கிறார்கள். இந்த இடத்தில் தீர்ப்பா என்ன சொல்வது? 2 தரப்பு இருக்கிறது, மக்களும் அதிகாரங்களும். இதில் சமூக வலைத்தளங்களை
சமூக வலையமைப்புகளை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்கள் சொல்வதன்படி இந்த சமூக கட்டமைப்புகள் வலையமைப்புகள் இயங்கும். சமூக வலையமைப்புகளும் சமூக வலைத்தளங்களும் மக்களினுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்தால் அது இந்த சமூக கட்டமைப்புகளை சீராக்கும். அப்படி வந்து சேராத வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்களும் சமூக வலையமைப்புகளும் எமது சமூக கட்டமைப்புகளை சிதைத்து கொண்டுதான் இருக்கும் என்று தீர்ப்பினை வழங்கி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.